ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தான் தாளிக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு தான் நல்லா நெத்து பதத்தில் வடித்து வச்சுக்க போகிறேன், உப்பு போட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் நேரமாக வறுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கலாம். முன்னாடியே கடுகு போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கரிஞ்சிரும். அதனால் கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவந்தோன்னே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகும் பொரிஞ்சிச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக வேர்க்கடலை, அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருகி வச்சுருந்தேன். அதையும் போட்டு கொஞ்சம் நேரமாக அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக வதக்கிட்டேங்க. ஒரு கை அளவுக்கு நல்லா தேங்காய் பூ, ஒரு 2 அப்பளம் வந்து பொரித்து வச்சுருந்தேன் எண்ணெயில். அதையும் நல்லா தூளாக்கிட்டு போட்டாச்சுங்க. சூப்பராக இருக்கும். தேங்காய் சாதத்தில் இந்த அப்பளம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்பளத்தில் உப்பு இருக்குது, சாப்பாட்லேயும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் அளவாக போட்டுட்டேன். ரொம்ப போட்டு நான் கரைச்சி போய்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டாச்சுங்க. கொஞ்சமாக உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைன்னாலும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட தேங்காய் சாதம் அந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடை வடித்து நல்லா ஆற வச்சுருந்தேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். சாப்பாடையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நம்மளோட சூப்பரான தேங்காய் சாதம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த அப்பளம்லாம் சாப்பிடும் போது கடிப்படும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்வீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி தூங்கிட்டோம், சீக்கிரமாக சமைக்கணும், இதை நம்ம டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடலாம், செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. இதுக்கு சைடுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கோவக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரமாக நல்லா வந்து அந்த தேங்காய் பூ வறுத்துக்கணும். ஏன்னா மதியானம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டு போய்டும்ல தேங்காய். அதனால ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தான் நான் வந்து சாப்பாடை போட்டேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாக்ஸில் போட்டுடலாங்க. இப்போ பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுதான் நம்ம கோவக்காவும் வச்சுக்கலாம். கோவக்காவும் தேங்காய் போட்டு தான் பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து சாப்பிடும்போது. அவ்வளோதான், சூப்பராக பேக் பண்ணியாச்சு. இந்த டே செமையாக முடிஞ்சிச்சுங்க. அடுத்த வாரம் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் திறக்க போகிறாங்க. நான் வந்து சாப்பாடு ஸ்டைலாம் மாற்றிடணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.